பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதத்தில் உள்ளடங்கிய மிக உயர்ந்த விஷயம் ஸ்ரீமத் பகவத்கீதை. அதை பார்த்து வருகிறோம். இப்போ 4வது அத்தியாயம். இதுவரை 11 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். இப்போ 12வது ஸ்லோகம். காங்க்ஷந்த கர்மாணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதா சிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜா. இந்த உலகத்தில் என்னதான் பகவத்கீதை உங்களுடைய கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பாராது. இதுதான் பகவத்கீதை நமக்கு சொல்லக்கூடிய மிக உயர்ந்த விஷயம். ஏன்னா ஒரு குறுகிய மனம் இருக்கிற வரையிலும் ஒன்றை உத்தேசித்துத்தான் பல காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றன. இதை மாற்ற முடியுமா அப்படின்னா, யாருக்குமே என் குடும்பத்துக்கு நல்லது ஆகணும் அப்படிங்கிறது சரிதானே சார். இப்போ வாழ்கிற வாழ்க்கையில் ஏதோ ஒன்று கிடைக்காம இருக்கு, இதை செஞ்சால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதில் என்ன சார் தப்பு அப்படின்னு ஒரு என்ன சொல்லுது, ஆன்மீகவாதிகளே இந்த கருத்துக்கு ஒத்து போய் தான் இருக்கிறார்கள். இப்போது இந்த ஸ்லோகத்தை பொறுத்தவரையிலும் இந்த காரியத்தை செய்தால் இறைவன் எனக்கு இதனை அருளுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலனை விரும்புபவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தேவதைகளை வழிபடுகின்றனர். எந்த ஹோமம் செஞ்சால் நமக்கு நல்லது? கணபதி ஹோமம் செய்யலாமா? நவகிரக ஹோமம் செய்யலாமா? இதை செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த தோஷம் சரியாயிடுமா? இப்படி பலனை உத்தேசித்து பரிவார தேவதைகள் என்று சொல்லக்கூடிய அனைத்து தேவதைகளையும் பூஜித்து ஒன்றை எதிர்பார்த்து இந்த காரியத்தை இந்த உலகத்தில் செய்பவர்கள் பலர் இருக்கின்றனர். இப்போ நியாயமாக பார்த்தா இந்த மாதிரி செயல் செய்யும் போது அவர்களுக்கு கூடிய விரைவில் அந்த அனுகிரகம் கிடைக்குது உலகத்தில் அப்படிங்கிறது உண்மைதான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த காரியம் இது எப்படி தவறாகும் அப்படின்னா பாருங்க, இந்த உலகத்தில் வாழும் வரை இந்த காரியம் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு அது வெற்றின்னு நாம் நினைக்கிறோம். வாழ்வதற்கு உண்டான உண்மையான வெற்றி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவனை அடைவது ஒன்றே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள், ஆட்டிடியூடாக இருக்கணும். இந்த வாழ்க்கையில் எதிர்வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குங்க இல்லைங்களா, தானாக நம்மளுடைய கர்ம வசப்படி சரியான நேரத்தில் நீங்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அது நடந்தே தீரும் என்பதே உண்மை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க சார், ரொம்ப கஷ்டமாக இருக்கு, என்ன சொல்லுது, இந்த சிரமத்தை என்னால் சமாளிக்கவே முடியல அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதையே சில வருஷத்துக்கு முன்னாடி நாம் அதையே அனுபவிச்சிருப்போம். இப்போ நினச்சி பார்த்தோம்னா அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தமே பாருங்க, எப்போ அந்த கஷ்டம் நம்மகிட்ட இருந்து விலகிச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முழுமையான வாழ்க்கை முழுதும் ஒரு துன்பத்தை அனுபவித்தவரோ அல்லது முழுமையான வாழ்க்கை முழுவதும் இன்பத்தை அனுபவித்தவரோ இந்த உலகத்தில் இல்லை என்பதே உண்மை. இன்பம் துன்பம் சுகம் துக்கம் என்பது மாறி மாறி வரக்கூடியது. பாருங்க, ஒரே ரீதியில் குடைத்தால் நிச்சயமாக அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு இல்லை என்பதை இறைவன் அறிந்து கொண்டு கொஞ்சம் துக்கத்தையும் கொஞ்சம் சுகத்தையும் மாறி மாறி நம் வாழ்க்கையில் கொடுத்து லீலா மாத்திரத்தில் நம்மோடு விளையாண்டு கொண்டிருக்கிறார் பகவான் என்பதே உண்மை. அடுத்து ஸ்லோகம் 13. சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷः தஸ்ய கர்த்தாராம் அபிமாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த ஸ்லோகம் மிக அற்புதமான ஸ்லோகம்.
நார்மலாக 3 விதமான குணங்கள் ஒவ்வொரு ஜீவனிடத்திலும் இருக்கின்றன. என்ன 3 குணம் அப்படின்னா, சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜீவனிடத்திலும் இந்த 3 குணங்களின் கலவையோடு தான் இந்த உலகத்தில் பிறக்கிறது. இப்போ காலை நேரம் அதிகாலை எழுந்திருத்து நாம் செய்யக்கூடிய அனைத்து இறைவன் சம்பந்தப்பட்ட காரியம் அனைத்துமே சத்வ குணத்தின் வழியில் வருவது. அதனால தான் காலையில் கொஞ்சம் சீக்கிரமே கண் விழித்து இறைவன் சம்பந்தமான பூஜைகள், அர்ச்சனைகள், தீப ஆரத்திகள் இதையெல்லாம் எடுக்கும் பொழுது மனது எந்த விதமான கல்மிஷமும் இல்லாமல் சத்வகுணம் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதெல்லாம் முடிஞ்ச உடனே பொருள் ஈட்டுவதற்காக நாம் எப்பொழுது வெளியே செல்கிறோமோ சத்வகுணம் குறைந்து பாருங்க ரஜோகுணம் மேலே இருக்கும். அப்போது அந்த இடத்துல சில தவறுகள் நடக்கலாம். ஏன்னா பொருள் ஈட்டுவதற்காக முழுக்க முழுக்க சத்வகுணத்தோடு இருந்தால் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அப்போது சத்வகுணம் மறைந்து ரஜோகுணம் எழும்புகிறது. இதெல்லாம் வேலையை முடிச்சுட்டு நாம் வரும் பொழுது, அதாவது இரவு நேரம் அப்படின்னு வரும்போது தமோ குணம். அதனால தான் தமோ குணத்தில் தவறுகள் நிறைய நடக்கும். அப்படிங்கிறதுனால தான் உறக்கத்தை கொடுத்து விடுகிறார். இந்த 3 குணங்கள் ஒரு நாளில் எப்பொழுது அதிகமாக வேலை செய்கிறது, இது ஒவ்வொரு ஜீவனுக்கும் இறைவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று. அதே போல மனித சமுதாயத்திலும் பிரிவுகளை 4ஆக பகவான் கிருஷ்ணனால் ஏற்படுத்தினர். இது இன்னைக்கு உலகத்தில் வேறு விதமாக அர்த்தத்தை புரிந்து கொண்டு பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இயற்கையையே ஒவ்வொரு மனிதருக்கு அந்த பலத்தை வச்சு, அவருடைய தேகத்தினுடைய பலத்தை வைத்து 4 வகையான ஜனங்களாக பிரிவுகளாக பிரித்தனர். இந்த 4 பேரும் ஒரு சேர உழைக்கும் பொழுது இந்த உலகம் அற்புதமாக இயங்கும் என்பது பகவானுடைய விருப்பம். இப்போ இந்த முறை, இந்த 4 முறை அதையெல்லாம் பிரித்தவன், அதை படைத்தவன் சாக்ஷாத் நானே என்று அர்ஜுனனிடம் பகவான் கிருஷ்ணன் கூறுகிறார். ஆனால் இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு இதையே இது உயர்ந்தவர், இவர்கள் தாழ்ந்தவர் அப்படியெல்லாம் அல்ல. இப்போது ஒரு சாராருக்கு கொஞ்சம் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள், ஒரு சாரார்கள் தோளில் வலிமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள், ஒரு சாரார் வியாபாரத்தில் மிகச் சிறந்தவர்களாக இருக்கின்றனர், ஒரு சாரார் எந்த காரியம் கொடுத்தாலும் அதை செய்பவர்களாக இருக்கிறார்கள். இப்படி 4 வகையான அந்த பலத்தை கொண்டவர்களாக இந்த உலகத்தில் இயற்கையாக இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ என்னாச்சு, இதையே இறைவன் மேல் இருக்கக்கூடிய அந்த கோபம், இறைவன் இல்லை என்பவர்கள் பாகுபாடு இறைவனை பார்க்கிறான், இதில் உயர்ந்தவர்கள் முதன்மையானோர், தாழ்ந்தவர்கள் அப்படின்னு எந்த ஒரு இதிகாசத்திலும் கூறப்படவில்லை என்பதே உண்மை. வேண்டுமென்றே அவரவர்கள் தேகத்தினுடைய வலிமையை பொறுத்து இந்த உலகத்தில் இந்த வேலையை செய்தால் சரியாக இருக்கும் என்று இறைவன் வகுத்ததை தவறான ஒரு புரிதலோடு இதை பிரச்சாரம் வேற செய்கிற மாதிரி, அதுதான் கலியுகம். இறைவன் சொல்ல வந்ததை இவர்களாகவே திரித்து அதை பிரச்சாரம் செய்யும் ஒரு துர்பாக்கிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. சரி, இருக்கட்டும். முதலில் நாம் இதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே பிரார்த்தனை. 3 குணம் அனைவருக்கும் இருக்கும். அதே மாதிரி இந்த உலகத்தில் உள்ள ஜீவர்களை 4 பிரிவுகளாக நானே படைத்து, சரி இப்போ அவனே இந்த காரியத்தை செய்தாலும் இவர்கள் செய்கின்ற செயலுக்கும் இறைவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எல்லோருக்குள்ளும் அவன் இருக்கிறான் என்றாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைப்பதோடு நம் காரியம் முடிந்து விட்டது.
அந்த காரியத்தை நம் உடம்பில் இருந்து கொண்டு அதை செய்யக்கூடிய சக்தியை அவனாகவே கொடுத்து கொண்டிருக்கிறான் என்பதை மறக்கக்கூடாது. ஏன்னா இது ஆழமாக பதிந்தால் அகங்காரம், இந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்கின்ற எண்ணம் மறையும். அப்போ அனைத்துமாக எப்படி இறைவன் இருக்கிறான் என்பதனை இந்த ஸ்லோகத்தில் மிக அருமையாக கீதாச்சாரியார் விளக்கி இருக்கிறார். அடுத்த ஸ்லோகம் 14. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்புஹா இதிமாம் யோபி ஜானாதி கர்மபிர் நசபத்யதே. இது 14வது ஸ்லோகம். இந்த உலகத்தை படைப்பதனால் சரி இறைவனுக்கு ஆக வேண்டியது அப்படின்னு எதா இருக்கா? இதனால் அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பலன் இருக்கா அப்படின்னா, எந்த காரியத்திலும் அந்த பந்தம் விருப்பம் என்பது சிறிதுமற்றவர். இந்த உலகத்தை படைப்பதனால் அவனுக்கு சுகம் இருக்கிறதா? இல்லை. துக்கம் இருக்கிறதா? இல்லை. அப்போ அதே போல இந்த செயல் மூலமாக இந்த உலகம் நன்றாக இருந்தால் அதன் மூலமாக பலன் ஏதாவது அதன் மூலம் அவனுக்கு ஆக வேண்டியது இருக்கிறதா? செய்யும் காரியத்திலும் விருப்பு வெறுப்பு இல்லை. அதன் மூலமாக விளைகின்ற பலனிலும் பற்றில்லை. எப்படி இறைவன் லீலா மாத்திரத்தில் இதை ஒரு காரியமாக இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லயத்தை செய்து கொண்டிருக்கிறான். இப்போ இந்த உண்மையை யார் ஒருவன் அறிகிறானோ, இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஒன்று நல்லா பாருங்க, எப்படி இறைவன் தான் செய்கின்ற செயல் மேல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கிறானோ, அதன் மூலமாக வருகின்ற பலனிலும் பற்றற்று இருக்கிறானோ. நியாயமா பார்த்தா நாம கூட அப்படித்தான் இருக்க வேண்டும். ஏன்னா எந்த காரியமும் நம்மால் இந்த உலகத்தில் செய்யப்படுவது இல்லை என்பதே உண்மை. தலை முதல் கால் வரை இருக்கக்கூடிய அந்த இந்திரியங்களுக்கு உண்டான சக்தியை கொடுப்பது அவன். அப்படி இருக்கும் பொழுது அந்த காரியத்தையே நான் செய்வதில்லை. அந்த காரியம் மூலமாக வருகின்ற பலன் எப்படி அதன் பலன் நம்மளுதாகும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பலனிலும் பற்றிற்று வாழ பழகிக்கொள் என்கின்ற மிக உயர்ந்த விஷயத்தை கீதாச்சாரியார் கூறுகிறார். ஸ்லோகம் 15. ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபி குரு கர்மைவ தஸ்மாத்வம் பூர்வை பூர்வதாம் கிருதம். பாரு, முன்னையெல்லாம் இந்த ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு முக்தி ஸ்தானத்திற்கு தகுதி பெற்ற ஆத்மாக்கள் இந்த உலகத்தில் அதே ஆத்மானா இந்த ஜீவர்கள், ஜீவனை இயக்கக்கூடியவன் ஆத்மா. அந்த ஆத்மா இறைவனிலிருந்து வந்தவன், அவனுக்கு என்றுமே அழிவு இல்லை. தேகம் வேணா மறையுமே தவிர ஆத்மாக்கள் என்றுமே அழிவதில்லை. சரி, ஆனால் முன்னையெல்லாம் இந்த இறை நம்பிக்கை, இறைமேல் இருக்கக்கூடிய அந்த பக்தி, அந்த முக்திக்காக நாம் போரிட வேண்டும், அதன் பயணிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் உடைய பல ஆத்மாக்கள் இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி இந்த உலகத்தில் யார் யார் வேதங்கள், தர்மங்கள், இதிகாசங்கள், வேதாந்தங்களை கடைபிடித்து பகவானையே சரணாகதி அடைந்து எப்படி அவர்கள் இறைவனை அடைந்தார்கள் என்கின்ற கதைகளை, விருத்தாந்தங்களை, யார் யார் எப்படி அடைந்தார்கள் என்பதனையெல்லாம் முதலில் நாம் கேட்க வேண்டும். ஏன்னா முதலில் இறைவனை அடைவது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும்போது நிறைய ப்ராசஸ் சொல்கிறாங்க. திடீர்னு நமக்கு மனதில் சலிப்பு, இதையெல்லாம் நம் வாழ்க்கையில் செய்ய முடியுமா என்கின்ற ஒரு சந்தேகம். அதற்கு உதாரண புருஷர்களாக எத்தனையோ பேர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இறைவனை அடைவது செய்ய முடியாத ஒரு விஷயம் அல்ல, இதோ நான் சாதித்து காட்டியிருக்கிறேன் என்று எத்தனையோ ஆத்மாக்கள் நமக்கு பாடமாக இருந்து அந்த காரியங்களை செய்திருக்கிறார்கள். ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்த்தோம்னா துருவ மகாராஜா, பிரகலாதன், அஜாமிளன்,
இப்படி எத்தனையோ பேர்கள் இறைவனையே நினைத்து அவனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவனுடமே சேர்ந்த எத்தனையோ உத்தமமான ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். இப்போ நாம் என்ன பண்ணணும், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி நடத்தினார்கள் என்பதை நாம் நமக்கு பாடமாக எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் நமது கடமை என்ன என்பதை அறிந்து கொண்டு அதன்படி நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு கீதாச்சாரியார் அர்ஜுனனுக்கு கூறுவது போல் நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்கின்ற உயர்ந்த விஷயத்தை கூறிக்கொண்டிருக்கிறார். நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.